நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம்னா த மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ பத்தி பார்க்க போறோம். ஜே ஊசோ இப்போதைக்கு டேமியன் பிரிஸ்டோட வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டிலுக்கான ஒரு மேட்ச் அப்படின்றத விளையாட போறாரு. அதுக்காக வந்துட்டு ஒரு இன்டர்வியூ லேட்டஸ்ட் வந்து பார்த்தா அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. நம்ம ஜே ஊசோ நிறைய பதில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை பத்தி ஒரு சீக்ரெட் வந்து பார்த்தா சொல்லியிருக்காரு. அது என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஸோ ஜே ஊசோவோட அவருக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு கிளாஸ் ஆஃப் த சாம்பியன் ஈவெண்ட்ல வந்துட்டு ரோமன் ரெயின்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அப்படின்றது நடந்திருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட 2020 அவரோட ஃபர்ஸ்ட் டைட்டில் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. ஸோ ஜே ஊசோவோட. ஆனா ஜே ஊசோ வந்துட்டு இப்போ என்ன ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ என் கூட மோதுறதுக்கு முன்னாடி த ஃபீல்டு பிரேவ் ஒயிட்டோட ஒரு மேட்ச் அப்படின்றது ரோமன் ரெயின்ஸ் போக வேண்டியது. ஆனால் அது டபிள்யூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ இப்போ ஓப்பன் டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கே தெரியும் 2020 ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் ரிட்டர்ன் வந்திருப்பாரு சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்ல. அதோட வந்துட்டு அந்த ஒரு வாரம் கழிச்சு பேக் ஈவெண்ட் நடந்திருக்கும். அதில் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட நடந்திருக்கும். பிரான் ஸ்டோமர் வெர்சஸ் த ஃபீல்டு பிரேவ் ஒயிட் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்துட்டு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த ஒரு ஈவெண்ட்ல ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் பிரான் ஸ்டோமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீர் போட்டு பின் பண்ணி அவரோட சாம்பியனை வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஃபீல்டு பிரேவ் ஒயிட்டை பின் பண்ணல அப்படின்றதுக்காக ஃபீல்டு பிரேவ் ஒயிட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு ஸ்டோர் லைன் போக வேண்டியது, அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் அப்படின்றது டபிள்யூ நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ இப்போதைக்கு ஓப்பன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கும் மற்றும் ஃபீல்டு பிரேவ் ஒரு ட்ரீம் மேட்ச் அப்படின்றது நடக்க வேண்டியதான். 2019 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதோட ட்ரீம் மேட்ச் வந்துட்டு கடைசி வரைக்கும் நடக்காம ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஜே ஊசோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு அந்த ஒரு இன்டர்வியூல. ஸோ த ஃபீல்டு பிரேவ் ஒயிட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான ஒரு மேட்ச் அப்படின்றது நடக்க வேண்டியது. ரோமன் ரெயின்ஸ் என் கூட மோதுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நம்ம ரெண்டாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா த பீஸ்ட் பிராக் லெஸ்னர் பத்தி தான். பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரூமர்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு ஏன் அடுத்த வாரத்தோட நடக்க போகிற மண்டே நைட் ட்ரால கூட நம்ம பிராக் லெஸ்னர் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ரிட்டர்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, ஏன் எதனால அடுத்த வாரத்தோட ராய் எபிசோடுக்கார் வந்துட்டு வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு ராவோட ஜெனரல் மேனேஜரா இருக்க ஆடம் பியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராக் லெஸ்னர் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல ஆடம் பியர்ஸ் இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா WWE வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராக் லெஸ்னரோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவங்களோட மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல்லையா இருக்கட்டும், நிறைய வெப்சைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த வாரத்தோட ரா எபிசோட்ல கூட நம்மளோட பீஸ்ட் பிராக் லெஸ்னரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பேக் வேற வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஒருவேளை பேக்ல ஒரு மேட்ச் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன ரூமர் போகுதுன்னா அடுத்த வாரத்தோட ரா எபிசோட்ல நம்மளோட பீஸ்ட் பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூமரா போகுது. ஸோ வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கரண்டா வந்துட்டு WWE எந்த ஒரு லெஜண்ட் ரெஸ்லரும் பெருசா ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ஒருவேளை அவர் வந்தாருன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். WWE பார்க்க கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பிராக் லெஸ்னர் அவர்கள் ரிட்டர்ன் ஆகுவாரா இல்லையா அப்படின்றத. சப்போஸ் அடுத்த வாரத்தோட ரா எபிசோட்ல ஒருவேளை பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்தாருன்னா அவர் யாரோட ஃபியூட் போனா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதில் நம்ம மூணாவது எதை பற்றி பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிக்கா வந்துட்டு கோடி ரூட்ஸை பிக் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ எஸ் கண்டிப்பா வந்துட்டு இப்போதைக்கு கரண்டா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா இருக்கிற கோடி ரூட்ஸ் அவர்கள் தான் வந்து பிக் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கோடி ரூட்ஸ் அவர்கள் நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்மாக் டவுன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸை வச்சுக்க போறாங்க. ஸோ இப்போதைக்கு இதான் ரூமரா போகுது. அதே மாதிரி செகண்ட் பிக்கா வந்துட்டு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்கிற டேமியன் பிரிஸ்ட் வந்துட்டு ரா எபிசோட்ல அவர் அங்கேயே இருப்பார் தெரிய வருது நம்மளோட டேமியன் பிரிஸ்ட் அவர்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல நாளைக்கு நடக்க போற டிராஃப்ட்ல கூட நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு அவர் எந்த பிராண்ட்ல இருக்கலாம், ராவா இல்ல ஸ்மாக்டவுனா, அவரை கூட பிக் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவரு கூட வந்துட்டு டிராஃப்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டுட்டாங்க ரோமன் ரெயின்ஸ் அவர்களை. இதை வந்து WWE ஒபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ரோமன் ரெயின்ஸ் அவர்களும் எந்த ஒரு பிராண்ட்ல அவர் இருக்க போறாரு, ராவா இல்ல ஸ்மாக்டவுனா அப்படின்றத. அதிகபட்சமா ஸ்மாக்டவுன் பிராண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன்ல அந்த டிராஃப்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த
சூப்பர் ஸ்டார் எந்த பிராண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.